ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு கடற்கரையில் ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கப்போ ஒரு சின்ன பையன் திடீர்னு கடற்கரையிலேருந்து எதையோ எடுத்து கொண்டு போய் கடலில் போடுறான், ஓடி வர்றான், போகிறான். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். இவர் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அவன்கிட்ட போய் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த பையன் வந்து பதிலே சொல்லாமல் அவன் பண்ணுற வேலையவே பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அப்போது இவர் கவனிக்கிறப்போ ஸ்டார் ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அது வந்து கடல்லேருந்து வெளியில் வருது. இவன் அதை தூக்கி உள்ளே போடுறான். இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு. நீ என்ன முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்க, இதனால் என்ன நல்லது நடந்துட போகுது, நிறையா வருது, ஆயிரக்கணக்காக வெளியில் வந்து கடற்கரையில் வந்து கிடக்குது, நீ போய் ஒன்றை தூக்கி போடுறதுனால அது என்ன நடந்துடும், அப்படி முட்டாள்தனமாக ஏதோ பண்ணுறியே அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் கையில் இருக்கிறத எடுத்து போட்டுட்டு சொன்னான்னா, இப்போ நான் தூக்கி போட்டதுக்கு உயிர் வந்திருக்கோம், அதுக்கு அது ஒரு பெரிய விஷயம், நம்மளுக்கு பொதுவாக பார்த்தோன்னா அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை கண்டினியூ பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு விஷயம் முக்கியமாக படும், ஆனால் மற்றவங்க அதை பார்த்து கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம பண்ணுற வேலையை நிப்பாட்டாமல் நம்ம என்ன நோக்கத்தில் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் வேல்யூமும் அதுக்கு உண்டான ரிசல்ட்டும் நிச்சயமாக உண்டு. ஸோ ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்கன்னாலோ, இல்லை நம்ம பண்ணுற ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு செயலுக்கும் எல்லாருக்கிட்டேயும் போய் நான் ஏன் இதை பண்ணேன், எதுக்கு இதை பண்ணினேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை காரணம் சொல்கிறதுக்கு அவசியமே இல்லைங்க. உங்கள் லைஃப் நீங்கள் வாழ போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்கிறீங்க, யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் பாதிக்காத அளவுக்கு உங்களோட செயல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உண்டான செயலுக்கு தகுந்த பலனானது திரும்ப வரப்போகுது. ஸோ நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்து உங்களோட செயல்களை, உங்களோட ஆசைகளை மாற்றிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் உங்களோட கோல்ஸ் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் செய்ய சந்தோஷமாக உங்கள் மனசை வச்சுக்கிட்டு ஒரு கவனத்தோடு நீங்கள் செய்ய நிச்சயமாக அதை அடைஞ்சிட முடியும். ஸோ மனசு விடாமல், சலிப்படையாமல், சந்தோஷத்தோட எதை நீங்கள் செஞ்சாலும் உங்களால் அந்த விஷயத்தை சீக்கிரமாகவே ஈர்த்து அடைய முடியும் அப்படின்றது தான் ஈர்ப்பு விதி. தேங்க்யூ.